நம்மளோடது ஓப்பன் ஷெல்ஃபுங்க. மேலே நிறைய ஸ்டோர் பண்ணுற ஐட்டம் எல்லாம் போட்டு வச்சுருக்கிற மாவு, அரிசி, ராகி. கீழே பார்த்திங்கன்னா தெர்மோகோல் வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தெர்மோகோல் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஞாபகம் வருது அப்படிங்கிற மாதிரி முன்னாடி யூஸ் பண்ண ஹார்லிக்ஸ் பாட்டில்ஸுங்க இப்போல்லாம் வரதில்லை. பார்த்திங்கன்னா வந்துட்டு மீன் வளர்த்துறதுக்காக வாங்கினது. மீன் இறந்ததுனால இதை வந்து புளி போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு, இது கொண்ட புளி கேரளாவில் மீன் குழம்புக்காக யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் அதை வாங்கி வச்சு மீன் குழம்பு இதில் தான் செய்வோம். டேஸ்டியாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா செலவு பொட்டின்னு சொல்லுவோம். பிரியாணி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இதில் தான் போட்டு வச்சுருக்குறேங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்குவோம். ஒரே இதில் ஸ்டோர் பண்ணிக்குவேன், இன்னொரு இதில் பண்ண மாட்டேன். அதனால் இதில் அளவாக போட்டு வச்சுக்குவேன். பொருளெல்லாம் போட்டு வைக்கும்போது விசிபிளாக இருந்தால் தான் நம்ம கிச்சனுக்குள்ளே யார் என்ட்ரு ஆனாலுமே எந்த பொருள் எங்கே இருக்குதுன்னு ஈஸியாக எடுத்து சமைக்க முடியுங்க. எங்கள் காட்டில் நாட்டுக்கோழி வளர்த்திட்ருக்குறேங்க. ஸோ நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் இந்த டப்பாவில் போட்டு வச்சுக்குவேன். நிகழனுக்கு அதுதான் கொடுப்பேன். இதில் பார்த்திங்கன்னா சர்க்கரை, ஹார்லிக்ஸு, டீ, காஃபி பவுடரெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். கிச்சன் எப்போவுமே வந்து அழகாக இருந்தால் தாங்க நம்ம போய் சமைக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும். இந்த ட்ரேவெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு கிளாஸ் ஐட்டம்ஸ், பீங்கான் ஐட்டம்ஸ் இதெல்லாம் போட்டு வச்சு இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ரேராக எடுக்கிற ஐட்டம்ஸுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ட்ரேவில் ஃப்ளாஸ்க் ஐட்டம், வாட்டர் பாட்டில், நிகழனுடைய தண்ணி பாட்டில்ஸ் இதெல்லாம் இந்த ட்ரேக்குள்ளே வச்சுக்கிட்டேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிளேட்ஸ் எல்லாம் வந்து யாராவது வந்தால் ஸ்நாக்ஸ் போட்டு கொடுக்குறது தாங்க. அது எல்லாமே வந்து இதுக்குள்ளேயே வச்சுட்டேன். இந்த கொலக்கட்டாச்சு வாங்கினதாங்க பேரை யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே இருக்குது. ஒரு நாள் யூஸ் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த ட்ரேயில் போட்டு வச்சுக்கிட்டேன். அங்கே இங்கேன்னு தேட வேண்டாங்க அவசரத்துக்கு. ஒரு ட்ரேக்குள்ளே இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே தான் டக்குன்னு எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரு எல்லாமே ஒரு ட்ரேக்குள்ளே போட்டு வச்சாச்சுங்க. ஜூஸர் முதற்கொண்டு இந்த ட்ரேவெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி ஆர்கனைஸ் பண்ணிட்டால் களையாது. பார்க்குறக்குமே வந்து அழகாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் எடுக்கிறதுக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேனில் பார்த்திங்கன்னா தேங்காய் நாட்டி ஊற்றி வச்சுக்குவேன். அப்புறம் மண்பானையெல்லாம் யூஸ் பண்ணுறது ஒரு ஓரமாக வச்சுவேன். குண்டாவெல்லாம் குண்டாக்குள்ளே போட்டு அடுக்க வச்சுக்குவேங்க. அப்புறம் குக்கரு, இட்லி பாத்திரம், அந்த மாதிரி லைனாக. அதுக்கப்புறம் லாஸ்ட் கார்னரில் ஈச்சட்டி ஐட்டமெல்லாம் ஒரு இதில் வச்சுருவேன். கீழே ட்ரேயில் பார்த்திங்கன்னா வந்துட்டு தக்காளி கீழே வடியிலே, அதனால் ஒரு அட்டை போட்டு வச்சுக்கிட்டேங்க. பூண்டு, தேங்காய் வந்து இந்த கூடுக்குள்ளே போட்டு வச்சுக்குவேன். இந்த ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா வந்து காய்கறி ஐட்டம்ஸ், பல்லாரி இதெல்லாம் இப்போதைக்கு போட்டு வச்சுருக்கேன். கிச்சன் ஷெல்ஃபை நம்ம அழகுபடுத்தி பார்க்குறதுக்காக மட்டும் இந்த ஒர்க்கு பண்ணுறது கிடையாதுங்க. நம்ம எல்லாமே ஈஸியாக வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். டைம் சேவ் ஆகும். டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக அந்த வேலையை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேங்க. பாய்ங்க.